நம்ம வீட்ல பூத்த ரோஸ் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. பன்னீர் ரோஸு ரொம்ப வாசமா இருக்கும். ரொம்ப நல்லது ஆக்சுவலி சாமிக்கு வைக்கிறது. ஏன்னா வாசனையான பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம நம்ம வேற என்ன பர்ப்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸ் பேக் போடலாம், லிப் பால்ம் செய்யலாம். இல்ல வந்து நம்ம குளிக்கும்போதுக்கு முன்னாடி பன்னீர் ரோஸ் வந்து ஊற வச்சு குளிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. ஆக்சுவலி இத தேன்ல ஊத்தி கூட நம்ம சாப்பிடலாம். இது வந்து எப்படி இவ்ளோ பூ பூக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ தூள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாரி டீ தூள் நல்லா வந்து உலர வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டு போடுவோம். அதுக்கப்புறம் இந்த முட்டைத்தோல் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த காய்கறிலாம் வீணான காய்கறி தோல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா வந்து மண்ணில் போட்டு உரமாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து உரமா போடுவோம் செடிக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ஊற்றுவோம். அண்ட் நம்ம அரிசி இட்லி மாவு ஆட்டுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த அப்போ அரிசி கழுவும் போது அந்த தண்ணி ஊற்றுவோம். இந்த இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த சாணம் இருக்குங்களா, அது நல்லா காய வச்சு அதை போடுவோம். இதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடியிலையும்